ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத யுக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேன் பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டிஸ்த்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து திருப்பாவையில இன்னைக்கு நம்ம 15வது நாள் சேவிக்க போறோம். இங்க என்ன சொல்றான்னா, படுக்கையிலேருந்து எழுந்து வராம படுக்கையிலேயே உட்காந்துட்டு கதவையும் திறக்காம உள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருக்கியே, வாயடிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு 14வது பாசுரத்துல சொல்லி எழுப்புறா. இப்போ 15வது பாசுரத்துல இன்னும் வாயாடிச்சது போறோம், வாயாடின்னு இருக்காத, உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காத, எழுந்து வா, கதவை தர அப்படின்னு சொல்றா. யாரை பாடுறதுக்காகனா அந்த கேசவனை மாயவனை நாராயணனை பாடுறதுக்காக தான் எழுந்து வா அப்படின்னு சொல்றா. எல்லே இளங்கிலேயே இன்னும் உறங்கிதியோ சில்லென்று அழையே மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லனை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். எல்லே இளங்கிலேயே இன்னமும் உறங்கிதியோ அப்படின்ற எல்லே இளங்கிலேயே இன்னமும் உறங்கிதியோ சில்லென்று அழியேன் மின் நங்கை மீர் போதரிக்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிந்தும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்குள் வல்லனை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்றார். இங்க என்னன்னா என்ன குறிப்பு, என்னோட விளக்கத்துல குறிப்பு என்ன அப்படின்னா, சென்ற பாடல்ல ஆண்டாள் தன் தோழிகளை எழுப்பிக் கொண்டிருந்தாள். இந்த பாடல்ல என்ன இருக்குன்னா, துயிலெழுந்து விழித்து கொண்ட தோழியிடம் சிறு வாக்குவாதம் நடக்கிறது. அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். போன பாசுரத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவ எழுந்துட்டா, ஆனா என்ன பண்றா,
கதவையும் திறக்கல, எழுந்து வெளியிலயும் வரல, அந்த பெட்லயே உட்காந்து அவ வந்து பேசிட்டு இருக்கா, உள்ள இருந்தே குரல் கொடுத்துட்டு இருக்கா. அதனால வெளியில இருக்கிற அந்த கோதையோட சேர்ந்து இருக்கிற மத்தவா எல்லாரும் உள்ள இருக்கிற இந்த மாமன் மகள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்கிற, அதாவது டிஸ்கஷன் நடக்கிறது. அதுதான் இந்த பாசுரத்தோடைய அர்த்தம். என்னன்னா, இளம் கிளியை போன்றவளே இன்னமும் தூங்கிட்டு இருக்கியே, குணபூர்ணங்களே நல்ல குணங்களே உள்ளவளே சில என்று அழைக்காதீர்கள், வந்து கொண்டிருக்கின்றேன். வெளியிலேருந்து வந்து குரல் கொடுக்கிறா. இன்னமா நல்ல குணமுடையவளே, கிளியை போன்று அழகானவளே, இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு அவ உள்ளிருந்து குரல் கொடுக்கிறா. நல்ல குணங்கள் கொண்டவர்களே, வெறும அங்க நின்றுட்டு கூட்டுண்டே இருக்காதீங்க, இதோ நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு உள்ள இருந்து குரல் கொடுக்கிறா. வாயாடி, நீ இன்னும் சொல்ல பேச கேட்காம அங்க உட்காண்டே பேசிட்டு இருக்க, நீ சொல்ற கட்டுக்கதைகள் எல்லாம் போரும், அதெல்லாம் எங்களுக்கு நன்னா தெரியும் அப்படின்னு வெளியில இருந்து சொல்றா. நீங்கள் எல்லாம் வாயாடி இல்லையா, என்னதான் நீங்க எல்லாம் வாயாடின்னு சொல்லுவீங்களா, பரவாயில்ல நானே வாயாடியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு இவ உள்ள இருந்து வந்து குரல் கொடுக்கிறா. நானா வாயாடி, நீங்கள் தான் வாயாடி என்று கூறி பிறகு அந்த வாக்குவாதம் நீள்வதை விரும்பாமல் நானே வாயாடி என்கின்றாள். அதாவது உள்ள இருந்து நீ வாயடிச்சதெல்லாம் போறோம், வெளியில வாடின்னு ஆண்டாள் நாச்சியார் வெளியில இருந்து கூட்டா, அவ உள்ள இருந்து என்ன சொல்றா, திருப்பி வாயாடிச்சுட்டு இருக்கா. முன்னே ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, இவளோட பேசிட்டே இருந்தா இவ பேசிட்டே தான் இருப்பா, அதனால வேண்டாம் நானே வாயாடியா இருந்துட்டு போறேன்னு கோதை என்ன சொல்லிட்டா, நானே வாயாடியா இருந்துட்டு போறேன், பரவாயில்ல நீ எழுந்து வா அப்படின்ட்டா. உடனே நீங்க எழுந்து வா, உனக்கு மட்டும் வேறு பாதையா என்ன, உனக்கு மட்டும் என்ன வேற வழியா இருக்கு, இதே வழியா தான் போயாடும், எழுந்து வா எல்லாரும் வந்துட்டா அப்படின்னு சொல்றா. உடனே எழுந்து வா, உனக்கு மட்டும் வேறு பாதையா இருக்கிறது, எல்லோரும் வந்து விட்டார்கள் அப்படின்றா. உன்னை சரி நான் வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. வலிமையான குவாலைய பீட யானையை கொன்று விரோதிகளின் வலிமையை அழிக்கும் வல்லமையுடைய மாயவனான கண்ணனோட புகழ பாட போறோம், அதனால நீ வா அப்படின்னு சொல்லி அவ வந்து கூப்பிடுறா. இதையும் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். தினசரி இரவு ஆண்டாளுக்கு சாற்றப்படும் மாலை மறுநாள் காலை மேலத்தாளத்துடன் வடபத்திர சாயி பெருமாளுக்கு சூடிக்கலைந்த உகப்பான மாலையாக சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. பிறகு அம்மாலை பிரசாதம் பெரியவருக்கு சாற்றப்படுகிறது, பெரிய ஆழ்வாருக்கு சாற்றப்படுகிறது. அருண் சொற்கள்ல வந்து இங்க என்னன்னா, நாதனாய் அப்படின்னா வெட்கம் இல்லாதவளே அப்படின்னு அர்த்தம், ஒல்லை அப்படின்னா விரைவாக அப்படின்னு அர்த்தம், கட்டுரை அப்படின்னா கட்டுக்கதை அப்படின்னு அர்த்தம். இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பாசுரத்துல என்னன்னா டிஸ்கஷன்ஸ் நடக்கிறதுன்றத ரொம்ப தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். டிஸ்கஷன் யாருக்கு நடக்குதுன்னா, வாசல்ல கோதையோட இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும், கோதைக்கும் உள்ள வந்து மாமன் மகளை எழுப்புறா இல்லையா, கட்டில உட்காந்து அவ பேசிட்டு இருக்கா. ஸோ வெளியில இருக்கிற கோதை நாச்சியாரும் உள்ள இருக்கிற அவளுடைய மாமன் மகளும் 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். அதுதான் இந்த 15வது பாசுரம். தொடர்ந்து கேட்டு இருக்கிற உங்களுக்கு நன்றி. ஃபீட்பேக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.